திருச்சி கிழக்குல லாரன்ஸ் அவர்கள் போட்டியிடுவதற்கான ஒரு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது ஆரோக்கியமான அரசியல்னு நினைக்கிறீங்க சார்? அவருக்கு நடிகருங்கிற தவிர அவர் இந்த 2 வருஷம் லாரன்ஸ் எங்க போனாருன்னா கேள்வி கேட்குறாங்க சார். அது நியாயம்தாங்க. இவங்கெல்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க பவருக்கு வரட்டுன்னு. வந்த உடனே எல்லாரும் போய் ஒட்ட தான் பார்ப்பாங்க. அது நல்லதான்னு நான் கேட்குறேன். அதுதான் நடிகர்கள் நடிகைகள் போன்றவர்கள்லாம் டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இப்போ அந்த ப்ரொமோஷன் மூலயமா தான் சிலர்லாம் வந்து அரசியலுக்குலாம் வராங்க அப்படிங்கிற ஒரு டாக்லாம் இருக்குது. இது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃப் ப்ரொமோஷன் நிறைய பண்ணிக்கிறாங்க. அதாவது இல்லை ஒரு ஆளை விட்டு பண்ண சொல்கிறாங்க. இப்போ அஜித்குமார் மாதிரி ஆளுகளை வச்சு பண்ண சொல்லுவார். ஏன்னா அவருக்கு வந்து இமேஜை பில்ட் பண்ணுறது தான் வாழ்க்கையில் முக்கியம். அதை வச்சு தான் சம்பளத்தை ஏற்றலாம். அந்த மாதிரி யாரை வேணாலும் ஏமாத்தலாம் போய் சொல்லிக்கலான்னு அந்த ஆளை பற்றி தான் நிறைய பேசியிருக்கேன். இந்த சிவகார்த்திகேயன் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீடில் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு நெருக்கமான சிவகுமார் சாருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகுது இல்லை. சிவகார்த்திகேயனுக்கு அமரன்னு ஒரு படம் வரலைன்னா அவருடைய நிலைமை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரே படம் சில பேர் எங்கேயோ கொண்டு தூக்கி உட்கார வச்சிருது. அப்புறம் அவரை பிடிச்சி பாம்பு கடிச்ச மாதிரி கடிச்சு கொண்டு வந்து 4 நம்பர் இழுத்திடுது. நீங்கள் என்ன தான் உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறாலும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா 5 வருஷத்தில் டிஎம்பியை கலெக்ட் மாதிரி உங்களை கழட்டி விட்ருவானுங்க. எமோஷனாக தான் படம் ஓடும். சும்மா ஒரு நடிச்சாருங்கிறதுக்காகலாம் படம் ஓடாது. அஜித்துக்கு ஓடிச்சா இந்த மாதிரி படம் விடாமுயற்சி. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அந்த படம் எப்படிங்க ஓடும். அவனும் சரியில்லை இவனும் சரியில்லை. அஜித் சார் வந்து உச்சத்தில் இருக்காரு. அவர் உச்சத்தில் இல்லைங்க. அவனா ப்ரொமோட் பண்ணிக்கிறான். ஒரு யார் சொல்றதுக்கு இல்லைங்க. நான் சொல்றேங்க அவனால் முடிஞ்சா என்னால் கேஸை போடட்டும். நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் அந்த மாதிரி ஜென்டில்மேன் கிடையாது வாங்கின காசு இல்லைன்றான்னு. நடந்தே தான் என்ன சொல்கிறேன். நான் ஒன்றும் கற்பனையில் பேசலை. அவன் காருமா அதுமா இதுமா எதை சொல்லுவான். அதெல்லாம் மக்களுக்கு யூஸ் ஆகுது. அவன் கார் ரேஸ் போடுறது அதை விடுங்க. அவனை பற்றி அங்கே வேஸ்ட் பண்ண சில பேர் கமெண்ட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் பதிவு செய்கிறாங்க. இவர் பக்கத்தில் இருந்தாரா, இவர் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார், இவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுறீங்களா சார்? காழ்ப்புணர்ச்சி கிடையாது. எனக்கு வருத்தம் இருக்குல்ல. ஏன்டா என்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன். வாங்கின பணத்துக்கு நான் ப்ரூஃப் கொடுத்ததுக்கு முதல்ல ப்ரூஃப் கேட்டான். இப்போ ப்ரூஃப் கொடுத்ததுக்கப்புறமும் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் கும்பகோணம் இன்டர்வியூ சொல்கிறான் கடவுளுக்கு தான் தெரியும்னு. இவன் என்ன கடவுள் பக்கத்தில் இருந்தானா? நான் தப்பா நான் மன்னிப்பு கேட்பேங்க. பயப்படலாம் மாட்டேன். தன்னம்பிக்கை உள்ள ஆளு. மன்னிப்பு கேட்கணும். நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏன் சார் அஜித்துக்கு எத்தனை ரசிகம் இருக்கான். ஒரு அக்ரெசிவ் ரசிகம் இருக்கான். அவங்க எல்லாம் வந்து கேட்கணும் இல்லை இவ்வளோ நாள. ஒரு 100 பேர் வந்து என் ஆஃபீஸ் முன்னால டேய் கேட்கணுமா இல்லையா கேட்டானே என்ன வரைக்கும் 20 years of field இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. வணக்கம் சார். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய பேசக்கூடிய ஒரு படமாக கருப்பு திரைப்படம் வந்து தற்போது இருக்குது. அந்த படம் திரையிடுவதற்கே ஏகப்பட்ட சிக்கலுக்கு அப்புறம் ஒரு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைச்சிருக்கு. சூர்யா சாருக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெய்பீமுக்கு அப்புறம் ஒரு பேசக்கூடிய படமாக பார்க்கப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? சந்தோஷம். என்ன சினிமா த்ரைவ் ஆகணும். நல்லா முக்கியமான சூர்யாவோட குடும்பம் நல்லா இருக்கணும். ஏன்னா சூர்யா ரொம்ப நல்ல பையன். அவங்க குடும்பமே வந்து ஒரு பெஸ்ட்டு சினிமா குடும்பம். இந்திய சினிமாவில் அப்படி ஒரு குடும்பம் இருந்தால் தெரியாது. ராஜ்கபூர் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாது. பட் அருமையான குடும்பம். ஒரு பிரின்சிபல்டாக வாழ்கிறாரு சாரு. நல்ல பிள்ளைங்க 2 பேரையும் வளர்த்துருக்காரு. அவங்க ஒய்ஃபு வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் உமன், சிவகுமார் சார் ஒய்ஃபு. ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் அவங்க ஜெயிக்கணும்னு ரொம்ப நாளாக நினைப்பேன். அது நடந்துருச்சு. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இல்லை நிறைய தோல்விகளுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கிட்டத்தட்ட வெற்றிங்கிறது ரொம்ப நெருக்கடியாக இருக்குல்ல அப்படி இருந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஆமாம். ஏன்னா அதை ஜெயிச்சிட்டாருங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே வந்து என்னடா சூர்யா இப்படி இருக்கு படம் ஒன்றுன்னா விழுகுதேன்னு காலத்தில் டக்குன்னு ஒன்று வந்து எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுதுங்கிறது அவருடைய நல்ல குணத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் கிடைச்ச பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கட்டும். சினிமா ஜெயிக்கிறது தானே எடுக்கிறாங்க. சரி, இப்போ அதே போல் சமீபத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஜிட்டல் ப்ரொமோஷன் நடிகர்கள் நடிகைகள் போன்றவர்கள்லாம் டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இப்போ அந்த ப்ரொமோஷன் மூலயமா தான் சிலர்லாம் வந்து அரசியலுக்குலாம் வராங்க அப்படிங்கிற ஒரு டாக்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் செய்ய தவறுகிறாரா சூர்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவருக்கு பின்னாடி வந்த நடிகர்கள்லாம் அதை பெருமளவில் பண்ணுறதாக பேசப்படுது சினிமா வட்டாரங்களில். அதை ஒரு இன்ஸ்டாகிராமை பிடிக்கிறதோ இல்லை சோசியல் மீடியாவில் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறதோ அந்த தமிழ் சினிமாவுடைய ஃபார்மட்டும் சேஞ்ச் ஆகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை சில நடிகர்கள் புதுசாக வர நடிகர்கள் செய்கிறாங்கங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதை? அதாவது இந்த மீடியா வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக வரும் அப்படின்னு யாரும் ஒரு 10 வருஷம்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ யூடியூபோ இதுவோ இவ்வளோ தூரம் வருன்றதை
இப்போ 2010, 12 யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது இதுக்கப்புறம் என்ன இது ஃபேஸ்புக்கு அது இதுன்னு வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃப் ப்ரொமோஷன் நிறைய பண்ணிக்கிறாங்க. அதாவது இல்லை ஒரு ஆளை விட்டு பண்ண சொல்கிறாங்க. இப்போ அஜித்குமார் மாதிரி ஆளுகளை வச்சு பண்ண சொல்லுவார். ஏன்னா அவருக்கு வந்து இமேஜை பில்ட் பண்ணுறது தான் வாழ்க்கையில் முக்கியம். அதை வச்சு தான் சம்பளத்தை ஏற்றலாம். அந்த மாதிரி யாரை வேணாலும் ஏமாற்றலாம், பொய் சொல்லிக்கலான்னு அந்த ஆளை பற்றி தான் நிறைய பேசியிருக்கேன். ஸோ மறுபடியும் அதை பற்றி பேச வேணாம். அந்த மாதிரி அதாவது பொய்யா இருக்கிறவங்க வந்து இமேஜை வந்து ஏற்றிக்கினே இருப்பாங்க. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் என்னென்ன அநியாயம் பண்ணாங்க, எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டாங்க, எத்தனை பேரை லாக் பண்ணாங்க, சேனலை நடத்த விடாமல் பிடுங்கி விடுறதெல்லாம் பண்ணாங்கல்ல. அப்படி இருந்து ஜெயிக்க முடியல. அந்த மாதிரி கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது பெரிய கொஷினாக இருந்தது. நான் நினைக்கிறேன் தெர் சம் பவர் விச் இஸ் அலவிங், அதாவது ஒரு நல்ல மனிதர் வரணும்னு ஒரு மாற்றத்தை மக்கள் மனசில் உருவாக்கி விஜய்னு ஒருத்தர் வந்தார். அந்த மாதிரி இதாவது இவங்களாம் ப்ரொமோட் பண்ணுறவங்கள ஒரு நாளைக்கு அவங்களுக்கு பாடம் வரும். அவங்க ப்ரொமோட் பண்ணுறது தப்பாக ரைட்டாக செய்ய வேண்டிய களத்தில் இடத்துல வந்து சூர்யா இல்லைங்கிறீங்க. இல்லை, அதாவது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் படம் ஒழுங்காக பண்ணார்னா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் என்ன, அவருடைய ராசி அப்படி ராசி. அவர் என்னென்னா நம்ம சைடில் தப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் சினிமாவில் அப்படி இல்லை. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அரசியல்வாதி மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க மத்தியில் நாம் இப்படி தான் பண்ணலாம், நம்ம தப்பு பண்ண வேண்டாம். அடுத்தவன் தப்புனா நம்ம கேள்வி கேட்குறதில்ல, அதை விட்டுருவோம். நம்ம கரெக்டாக இருந்தோம்னா ஜெயிக்க முடியும்னு நினச்சிருக்காரு. அதுக்கு ஆண்டவன் கொஞ்சம் லேட்டாக அவருக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காரு. பின்னாடி வந்து சிவகார்த்திகேயன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீடில் போயிட்டு இருக்காங்க. இப்போ நடிகர் சூர்யா இருக்கட்டும், இவங்கெல்லாம் லீடில் போயிருக்காங்க. ஆனால் சூர்யாவும் நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு நெருக்கமான சிவகுமார் சாருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகுது இல்லை. அதான் என்னென்னா, இப்போது சிவகார்த்திகேயனுக்கு அமரன்னு ஒரு படம் வரலைன்னா அவருடைய நிலைமை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரே படம் சில பேரை எங்கேயோ கொண்டு தூக்கி உட்கார வச்சிருது. அப்புறம் அவரை பிடிச்சி பாம்பு கடிச்ச மாதிரி கடிச்சு கொண்டு வந்து 4 நம்பர் நிறுத்திடுது. அதனால் இதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது நீங்கள் நடித்து படம் வரிசையாக ஓடுறதுல வர்றதே தவிர மீடியாவில் மட்டுமே நீங்கள் ப்ரொமோட் பண்ணி நீங்கள் பெரிய ஆளாக முடியாது. அதில் ஓரளவு அஜித்குமார் எதாவது ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு, எவ்வளோ நாள் ஜெயிப்பார் நம்மளுக்கு தெரியாது. அது எல்லாரும் அதை ஜெயிச்சிட முடியாது. இப்போ சிவகார்த்திகேயன் படம் நல்லா இருந்தால் தான் படம் ஓடும். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படி இல்லை, நம்ம அவரை பற்றி குறை சொல்லணுங்கிறது என் நோக்கம் இல்லை. அவர் ஒரு நல்ல நடிகர், நல்லா வர வேண்டியவர். ஒரு காலத்தில் அவர் ரஜினிகாந்த் மாதிரி வருவார் அப்படின்னாங்க. ரஜினிகாந்தோட ரீப்ளேஸ்மெண்ட் அவர் தான். நாங்கள் அப்புறம் விஜய் சாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் அந்த மாதிரிலாம் அதான் நல்ல விஷயம். எதுவுமே அப்படி தான் சார் பேசிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், நல்லது தானே. ஒருத்தர் நல்லா வந்தால் நல்லது தான். நம்ம சிவகார்த்திகேயன் கெடுதல் பண்ணாரான்னு. ஸோ அந்த மாதிரி வரலாம். இவர் பண்ணாத பற்றி நம்ம அவரை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல படம் பண்ணணும் கிடைக்கிறதுக்கே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்களான்னு நான் கேட்குறேன். அது யூஸ் பண்ணுறாங்க தான். ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றது பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் அதை பண்ணோம். ஆமா, சினிமாவும் பண்ணுதுங்கிறது அது உண்மைதானே. எல்லாரும் பண்றாங்க. வேற தலைமுறைகள் அது எப்படி சினிமாவுக்கு பாதிப்பா இருக்காதா? அப்படி சொல்ல முடியாது தம்பி. என்னன்னா, நீங்க என்னதான் உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கினாலும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா 5 வருஷத்துல டிஎம்கே கலெக்ட் மாதிரி உங்களுக்கு கழட்டி விட்டுருவானுங்க. உங்களுக்கு வரிசையா படம் 5-6 படம் ஓடலைன்னா உடனே மார்க்கெட் போச்சுன்றான். மக்கள் வந்து படம் நல்லா இருந்தால் தான், அவர் கனெக்ட் ஆனால் தான் படம் ஓடும், எமோஷனல் தான் படம் ஓடும். சும்மா ஒரு நடிச்சாருங்கிறதுக்காகலாம் படம் ஓடாது. அஜித்துக்கு ஓடிச்சா இந்த மாதிரி படம் விடாமுயற்சி. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த படம் எப்படிங்க ஓடும், அவனும் சரியில்லை இவனும் சரியில்லை, படம் ஓட முடியும். நான் என்ன ஜோசினா என்ன, நான் சொன்னேன் படம் ஓட வாய்ப்பே கிடையாது, பாவம் இந்த இந்த லைக்கா கம்பெனி பாவம்னு. அதேபடி ஆயிடுச்சு. நான் எப்போது சொல்லிட்டேன் ப்ரிடிக்ஷன். அந்த மாதிரி நல்ல படமாக இருந்து ஓடுதான். நீங்கள் அஜித்குமார் சாரை பற்றி பேசுகிறப்ப தான் ஒரு கேள்வி வருது. உங்களோட கடந்த நேர்காணல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் கமெண்ட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் பதிவு செய்கிறாங்க. இவர் பக்கத்தில் இருந்தாரா, இவர் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார், இவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறீங்களா சார்? காழ்ப்புணர்ச்சி கிடையாது, எனக்கு வருத்தம் இருக்கும்ல. ஏன்டா என்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன், வாங்கின பணத்துக்கு நான் ப்ரூஃப் கொடுத்ததுக்கு முதல்ல ப்ரூஃப் கேட்டான், லேட் ஆகி போச்சு, எங்கள் அக்கௌண்ட் வேலை விட்டு போயிட்டாருன்னு. இப்போ ப்ரூஃப் கொடுத்ததுக்கப்புறமா இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தம்பி? அவன் கும்பகோணம் இன்டர்வியூ சொல்கிறான் கடவுளுக்கு தான் தெரியும்னு. இவன் என்ன கடவுள் பக்கத்தில் இருந்தானா? இல்லை நான் கடவுள் பக்கம், யாரும் கடவுள் பக்கத்தில் இல்லை தம்பி, நீ வர்ற என்னை பார்க்கணுன்னு நம்பிக்கை தானே தம்பி. வாழ்க்கை நம்பிக்கை தான், அவருக்கு நம்பி கொடுக்குறோம். நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து என்னை கூப்பிட்டு பேசி கேட்கணும். இல்லை சுரேஷ் சந்திரா அஜித் சார் வந்து உச்சத்தில் இருக்காரு, அவர் உச்சத்தில் எல்லாம் இல்லைங்க, அவனா ப்ரொமோட் பண்ணிக்கிறான். ஒரு யார் சொல்கிறதுக்கு இல்லைங்க, நான் சொல்கிறேங்க, அவனால் முடிஞ்ச என் மேலே கேஸை போடட்டும். நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், அந்த மாதிரி ஜென்டில்மேன் கிடையாது, வாங்கின காசு இல்லைன்றான்னு. நான் தான் ப்ரூஃப் வச்சுருக்கேனே, எனக்கு வயசாகி போச்சு, இது டைம் ஆகிடுச்சு, இல்லைன்னா கேஸ் போடலாம் கோர்ட்டில். அதுக்கெல்லாம் 3 வருஷம் தான் லைஃப் டைம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது எனக்கு. ஒரு ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் 3 வருஷத்துக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணலைன்னா கேஸ் போட முடியாது. அதில் தான் நான் மாட்டிக்கிட்டேன். 2வது, நம்ம ஊர் அசோசியேஷன்லாம் உருப்படாத அசோசியேஷன். ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணலை, நான் திமிரத்தான் பேசுவேன், யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதை பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது. நடந்ததை தான் நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் கற்பனையில் பேசலை. அதை விடுங்க, அவனை பற்றி அங்கே வேஸ்ட் பண்ணேன், அவனை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம்?
அவன் வேலை அவன் பார்க்குறான், நம்ம வேலை நம்ம பார்க்குறோம். அவன் காருமா அதுமா இதுமா எதை சொல்லுவான், அதெல்லாம் மக்களுக்கு யூஸ் ஆகுது. அவன் கார் ரேஸ் போகிறது அதெல்லாம் விடுங்க, விட்டுருவோமே, வேறு எதாவது பேசுவோம். இப்போ அதுதான் இப்போ இந்த ஒரு கமெண்ட் போடுறத பற்றி நான் வருத்தப்படலைங்க. ஆ. எவன் வேணாலும் கமெண்ட் என்ன வேணாலும் போடட்டும். நான் கமெண்ட் பார்த்ததில்ல. எங்கள் ஆளு சொல்லுவாங்க, சார் 98% நல்லா போடுறாங்க, ஒருத்தர் 2 பேர் இப்படி தான் சொல்லுவாங்க, கிறுக்குன்னு விடுங்கம்பாங்க. ஏன்னா எனக்கும் அன்னசரியாக ஒரு தினம் ஹர்ட் பண்ண நோக்கம்லாம் எனக்கு கிடையாது. இல்லை தொடர்ந்து என்ன இவரும் சினிமாவில் தான் வராரு, ஏன் சினிமா நடிகர்களையோ சினிமாவை சார்ந்த துறையை சார்ந்தவர்களை பற்றி விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. செய்யத்தானே வயதான காலத்துல ஏன் இவருக்கு வேண்டாத வேலை? எனக்கு வயசாச்சா இல்லைங்கிறத நான் முடிவு எடுத்துக்கிறேன். நான் பேச வேண்டியது பேசித்தாங்க ஆகணும். என்னங்க இவன் எல்லாருமே ஒரு டபுள் கேம் ஆடுறானுங்க. இமேஜ் ஒன்று, வாழ்க்கை ஒன்று, அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. இல்லை சார், இப்போ நீங்கள் பேசி என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது தெரியாது எனக்கு. எவனா மாறிட மாட்டேன். நான் இப்போ அரசியல்வாதை பற்றி பேசணும். எத்தனை வாட்டி நான் சொல்லியிருப்பேன் இன்டர்வியூவில், எப்பா எவனா ஒரு மந்திரி லஞ்சம் அவங்க நிறுத்துங்கடா, நீங்கள் கடைசி வரை மினிஸ்டர் இருக்கலான்னு எவனா நிறுத்தினானா, இப்போ தோற்று போயிட்டாங்க எல்லாரும். அந்த மாதிரி இது நான் நினைக்கிறேன். என்னை கேட்குறீங்க நீங்கள் என்ன எதாவது பேசணும், நான் என்ன பேச முடியும் சொல்லுங்கள். அப்படின்னா ஏதாவது ஒரு கமெண்ட் அடிக்கணும், நான் பேச முடியாது. என் மனசுக்குள்ளே தோன்றதை, எனக்கு ரைட்டுன்னு தோன்றதை நான் சொல்கிறேன். நீ ரைட்டாக இருந்தால் எடுத்துக்க, தப்புன்னா திட்டு. ஆனால் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். சொல்கிறது உண்மை. பொய்னா யாரும் ஆர்கியூ பண்ணிட்டுமேன்றேன். ஐயா நான் சொல்கிறது இந்த மாதிரி சரியில்லைன்னா என்னை கூப்பிட்டு உட்கார வைங்க. ஒரு வாட்டி என்ன வேட்டியில் டயத்தில் கும்பத்தில் ஒரு ஆட்டில் எழுதிவிட்டானுங்க, கண்ணா பின்னன்னு. ஆஸ்கார் ரவி, கமல்ஹாசன் என்னை வச்சு நான் அவனை கூப்பிட்டேன், இங்கே வா, ஆனந்த விடல நினைக்கிறேன், உனக்கு தில் இருந்தால் ஆஸ்கார் ரவியை கூப்பிடு, காஜா மொய்தீனை கூப்பிடு, நீ கமல்ஹாசனை கூட கூப்பிட வேண்டாம், அவர் வராரோ இல்லையா விடு, இவங்களை வச்சு என்னை கேள்வி கேள்வி நான் பதில சொல்கிறேன், நான் ஜெயிச்சு விட்டா என்னை ஒத்துக்க அப்படின்னு. அது நடக்கலை. அப்புறம் மன்னிப்பு கடதாசி தான் போட்டாங்க. அந்த கடதாசி தூக்கி போட்டேன். ஆனந்த விடல எழுதின தப்புன்னு போட்டாங்க. ஜூனியர் விடல எழுதிவிட்டாங்க ஒன்று மேட்ரு, என்ன நான் என்னமோ தப்புன்னு மாதிரி. நான் கண்ணாப்பினா லெஃப்ட் ரைட் வாங்கிடுவேன். தம்பி நான் திமிரு எடுத்துவேன், தப்புன்னு மாட்டேன். நம்ம தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சது உண்மை. எனக்கு பயம் இல்லை, எவனுக்கும் பயம் இல்லை. திமிரு, தன்னம்பிக்கை என்னங்க வாழ்க்கையில். எவனாவது 4 பேர் பேசணுங்க, எல்லாருமே கூலை கும்பிட்டு போட்டே போனேன். இல்லை சார், நானுமே நினச்சேன் சார் பேசுகிறாரு, யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல, ஏன் தெரிவிக்கலப்பா அப்படிங்கிற ஒரு நான் 5 வருஷம் 6 வருஷம் பேசுகிறேன், எவனா தெரிவித்தானா? இந்த மனிதத்தை பற்றி இவ்வளோ பேசினேன். சுஹாசினி என்கிட்ட பேசலை, அதனால நான் வருத்தப்படலை. நல்ல பொண்ணு, நான் அவங்கள முறைக்கலை. நான் ஒரு இன்டர்வியூ கேட்டால் அவன் எனக்கு பெருசெல்லாம் பார்க்கணுன்னு அவாய்ட் பண்ணானுங்க. நான் ஒன்றும் ஃப்ரீயாக எதுவும் கேட்கல, அவனை பிச்சை எடுக்கல. படத்தை கேட்டேன், கொடுத்துருந்தீங்கன்னா நான் சம்பாரிச்சிருப்பேன். நீ ஒன்றால் எனக்கு 1.5 கோடி ரூபா எப்போ போச்சு? 2002. அப்பா பெரிய ஆமாம், அப்போ பெரிய பணம். இன்றைக்கி அது எவ்வளோ வேல்யூ? அப்போ ஒருத்தன் வந்தேன்னா ஏன்டா 60 வயசு கூட ஹெல்ப் பண்ணலைன்னா எதுக்கு நீ மனுஷனாக இருக்கான்னு ஒருத்தனை கேள்வி கேட்டேன். அது தப்பா? நீ சொல்லுங்கள். நீ ஒரு மனுஷன்ப்பா, 30 வயசில் காம்படிஷன் சண்டை போடுற, 40 வயசில் காம்படிஷன், 60 வயசாச்சு, நீ மெல்லோடவுன் ஆகி உனக்கு ஒரு தரம் வராதா? ஒரு கிரேஸ்ஃபுல்லாக அப்ரோச் பண்ண மாட்டியா? ஒருத்தன் உன்னை கேட்குறான், சார் என்னால் உங்களாம் நஷ்டம் ஆகி போச்சு, எனக்கு சரி விடுங்க, எனக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஒன்று பண்ண, அந்த படத்தை கொடுங்க, நான் ஓட்டி காசு எடுத்துக்கிறேன்றான். உனக்கு என்ன ப்ராப்ளம்? அப்போ நீ மனுஷத்தன்மை இல்லைன்னு தானே சொல்லுவேன். அதில் என்ன தப்பு? நான் சொல்லலைன்னா யாருங்க சொல்லுவேன்? அவன் சொல்லட்டு நான் மனுஷத்தன்மை இருந்தேன், இன்னாரும் ஹெல்ப் பண்ண கிளைம் போட்டானா இன்றைக்கி வரைக்கும்? போட்டானா? போடலை. இல்லை, நீங்கள் மீடியாலாம் இருக்கீங்க, எவனையாவது போட சொல்லுங்கள் சார். என் மேலே ஒரு மேட்ரை கூப்பிட்டியோ, மாணிக்கம் நீ சொல்கிறது தப்பாக இருக்குப்பா, இந்த மாதிரி நான் பண்ணேன்னு சொல்லட்டும். யாரும் சொல்ல இது வரைக்கும். அதுக்கு ரெடியாக தான் இருக்கீங்க? நான் ரெடி, எப்போ வேணாலும் கேட்கட்டும், நான் ரெடி. எனக்கு சந்தோஷம். கேட்டால் தானே நானும் தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்க முடியும். நான் தப்பு, நான் மன்னிப்பு கேட்பேங்க, பயப்படலாம் மாட்டேன். தன்னம்பிக்கை உள்ள ஆள். மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்குறேன், தப்பாக இருந்தால். தப்பு இல்லைன்னா நான் மன்னிப்பு கேட்குறேன். ஒருத்தர் கேள்வி உரிமை. ஏன் சார் அஜித்துக்கு எத்தனை ரசிகம் இருக்கான், எத்தனை ஒரு அக்ரெசிவ் ரசிகம் இருக்கான், எவனா கேள்வி கேட்கணும்னு என்ன அந்த கேள்வி தான் நானே கேட்டுட்டேன். இப்போ அவங்க எல்லாம் கேட்கணும் இவ்வளோ நாளாக. ஒரு 100 பேர் என் ஆஃபீஸ் முன்னால் டேய் கேட்கணுமா இல்லையா? கேட்டானே இன்ன வரைக்கும் கேட்க முடியல. இல்லை, அந்த பல சந்தேகங்கள் தான் வந்துச்சு. அதை படிச்சுட்டு தான் உங்கள்ட்ட ஓப்பனாக நானே கேட்டேன், உடச்சிட்டேன். தப்பு இல்லை சார். சார் யாராக இருந்தாலும் கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் ஒரு தடவை அலகேட் பண்ணுறேன்னா காரணம் இல்லாமல் எனக்கு என்ன சார் அவன் எதிரியா? இன்ஃபேக்ட் நானும் அஜித்தும் ஒரு காலத்தில் அவ்வளோ ஃப்ரெண்ட். நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு வந்தான் அந்த பையன். அப்போது எதுக்கே வந்த? என் மேலே உள்ள எவனுக்கும் போனதில்லை, அவன் எந்த கொம்பனுக்கும் போனதில்லை. நாராயண ஒருத்தனுக்கு வந்தில்ல, எதனால் வந்த? அப்போ என்னை மதிச்சு தானே வந்த. இப்போ நான் என்ன கேட்டேன், உனக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேன்டா, நீ டேட்டு கொடுக்கல, நீ இழுத்தடிச்ச, சரி பரவாயில்ல விடு, காசை திருப்பி கொடுறேன்னா அதுக்கு போய் நான் கொடுக்கவே இல்லை வாங்கவே இல்லைன்னா என்ன சொல்லுவேன்? நான் எனக்கு கோவம் இருக்குல்ல, நான் மனுஷன் தானேங்க. எவ்வளோ வயசானாலும் இது இருந்தாலும் மனுஷன் தானே. நான் மனுஷன் எமோஷன் இருக்குங்க. எமோஷன் இல்லாமல் படம் எடுத்தாலும் ஓடாது. மனுஷன் இருந்தாலும் வேஸ்ட், அவங்களாம் சாகட்டும். எமோஷன் இல்லாத மனுஷன் எவனும் வாழக்கூடாது நாட்டுக்குள்ளே. எமோஷன் இருக்கணும், கோபம் இருக்கணும், தாபம் இருக்கணும், உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கணும். நீ பெரிய ஆளானா 4 பேருக்கு உதவி பண்ணியா?
அவன் வந்து கேட்குறான்ல, உதவி பண்ணு. இந்த டிஜிட்டல் உலகம் இருக்கிறதுனால இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய வருதுல்ல சார். இப்போ கடந்த காலங்களில் வெறும் பத்திரிகை மட்டும்தான். ஆமாம், அவங்கள போய் கெஞ்சணும். எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கும். நான் நிஜமாக சொல்கிறேன், இந்த மீடியா வந்தது என்னை போன்றவர்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. இதில் நான் பேசி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. பட் 4 பேர் நான் கிழிச்சு போட வேண்டியது இருக்குது. கிழிச்சு போட்டால் தான் மக்களுக்கு உண்மை தெரியும். மக்கள்லாம் சினிமா கிளம்பினால அலைய வேண்டிய அவசியமே இல்லைங்க. நல்ல படம் தான் பார்க்க போகிறேன். அது எதுக்கு நீ பால விஷயம் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் பைத்துக்கிறது. நீ படத்தை பாரு, அப்ரிஷியேட் பண்ணு, கைதட்டு, காசை கொண்டு கொட்டு. அதே மாதிரி தான் சினிமா எடுக்க வர்றவனும் காசு இருக்குங்கிறக்கா சினிமா எடுக்க வராத. சினிமா ஒரு மட்டமான தொழில். அதில் எவனும் நல்லவன்லாம் ரொம்ப கிடையாது, விரல் விட்டு எண்ணிப்பிடலாம். அப்படி இருக்கையில் நீ மனுஷனை நம்பி படம் எடுக்காத. உன் கதை நல்லா இருந்து நல்ல டேரக்டர் இருந்தால் படம் எடு, எமோஷன் இருந்தால் படம்லாம் எடுக்காதீங்கன்ற நான். அதாவது உனக்கு ஒரு பப்ளிசிட்டி ரெக்கக்னிஷன் வேணுங்கிறதுக்காக பேப்பரில் பேர் வரும், மீடியாவில் போடுவாங்க தயாரிப்பாளர்னு. அதுக்காக நீ செலவு பண்ணுற பண்ணு. ஏன்னா நிறைய பேர் பண்ணிக்கிறான்ல, தான் படத்தை தானே எடுத்துக்கிறான் செலவு பண்ணி, அப்படின்னு எடுத்துக்க, பிரச்சனை ஒன்றும் கிடையாது. உன் மகனை ப்ரொமோட் பண்ண படம் எடு, இல்லைன்னா எடுக்காமல் காசை வச்சுட்டு வேறு வேலையை பாருங்கப்பா. சார் இப்போது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், இன்னும் சில அவர் வட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் சரி, இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு உதவி செஞ்சிருந்தா பரவாயில்ல. வந்து அவர் ஒரு ஆட்சி கட்டில் அமர்ந்ததுக்கப்புறம் நான் இந்த கட்சிக்கு வரேன், எனக்கு இந்த பொறுப்பு வேணும்ன்ட்டு நிறைய பேர் வராங்க. இப்போ திருச்சி கிழக்கில் லாரன்ஸ் அவர்கள் போட்டியிடுவதற்கான ஒரு செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. இது ஆரோக்கியமான அரசியல்னு நினைக்கிறீங்களா சார்? அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு. அரசியலில் எதுவுமே ஆரோக்கியம் இல்லாதது தான். அரசியல்னாவே அது சாக்கடை தான். இல்லை சார், லாரன்ஸ் அவர்களுக்கு தகுதி இருக்கா? அவருக்கு நடிகருங்கிறத தவிர அவர் கொஞ்சம் நல்ல பேர் இருக்குல்ல, கொஞ்சம் நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்காருல்ல. அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அவர் வந்து டொனேட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பேசியிருக்காரு. சின்ன இமேஜ் இருக்குது அவருக்கு மக்கள் மத்தியில். இல்லை சார், இப்போ இல்லையே நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக தாவேக்கால சில பிளர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் சார் அந்த மாதிரி பண்ண மாட்டார், அடிமட்ட தொண்டனுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாரு. இவங்களே வந்து அதை இமேஜின் பண்ண முடியாது. அவங்க வந்து தனக்கு என்ன லாபம்ங்கிறத பார்க்குறதுல நம்ம விஜய் குறை சொல்ல முடியாது. அவருக்கு என்ன லாபம்? இந்த 2 வருஷம் லாரன்ஸ் எங்கே போனாருன்னா கேள்வி கேட்குறாங்க சார் சோசியல். அது நியாயம்தாங்க. இவங்கெல்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க பவருக்கு வரட்டுன்னு. வந்த உடனே எல்லாரும் போய் ஒட்ட தான் பார்ப்பாங்க. அது நல்லதான்னு நான் கேட்குறேன். அதுதான் சார், தமிழனே அப்படி சார். நான் என்ன கேட்குறேன், எட்டப்பர் என்ன பண்ணார், தமிழன் என்ன பண்ணா, அந்த காலத்தில் தமிழுடைய ஹிஸ்ட்ரி என்ன? நீ வந்து வர்றவனுக்கு இருக்கிறவனை போட்டு கொடுப்ப. அதுதான் உன்னுடைய இந்தியாவில் அப்படி இருக்குது. தமிழில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வெள்ளைக்காரன் வந்தான்னா அவன் உனக்கு தண்ணி அடித்து விடுவான், பூட்டியை கூட்டி விடுவான். நீ வந்து அவனுக்கு தமிழனே போட்டு கொடுப்ப. காட்டி கொடுக்குறது தமிழுடைய குணம். அதாவது கல் தோன்றி முந்தோன்றா காலத்தே முந்தோன்றிய மூத்த குடி. இப்போது லஞ்சத்தை சயின்டிஃபிக்காக வாங்கலான்னு இந்தியா கற்றுக் கொடுத்தது யார் சொல்லுங்கள்? யார் தெரியுமா? சொல்லுங்கள் சார், தைரியமா நீங்களே சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொல்லுங்கள். ஏன் என்னை மட்டும் மாட்டி வைக்கிறீங்க? லஞ்சத்தை சயின்டிஃபிக்காக வாங்க முடியும் கற்றுக் கொடுத்தது யார் இந்தியாவுக்கு? டிஎம்கே காரங்க தான். இன்னாரும் நான் சொல்ல விரும்பல. டிஎம்கே காரங்க தான் லஞ்சத்தை எப்படியெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி இருக்கையில் காட்டி கொடுக்குறது இவங்க தான். தமிழன் தான் காட்டி கொடுப்பான். தமிழனுக்கு எவ்வளோ நல்ல குணம் இருக்கோ அவ்வளோ கெட்ட குணமும் இருக்குது. அதெல்லாம் மாறுமா எனக்கு தெரியாது. அதாவது வர்றவனை காக்கா பிடிச்சி நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்? ஸோ சுயநலம் டு த கோர். ஏன்னா இவன் தான் முந்தோன்றிய மூத்தக்குடி. அவனுக்கு தான் அறிவு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ எனக்கு மண்டையில் முடியல, அறிவு இல்லை, அது வேறு விஷயம். நானும் தமிழன் தான். ஆனால் நான் யாரையும் ஏமாத்தினதில்லை, ஏமாற்ற விருப்பப்பட்டதில்லை. பட் எல்லோரும் அப்படி இல்லையே. நம்ம எப்படி எல்லாரையும் திருத்த முடியும்? ஒருத்தனை எல்லாருமே திருத்த முடியாதுங்க. இல்லை, அது தகுதி இருக்கா இல்லையா அப்படிதான் நான் கேட்குறேன். தகுதி இருக்கா இல்லைன்னு நம்ம அது சரியான பர்சனை தான் தேர்ந்தெடுக்க போகிறாருன்னு இல்லை. அவர் கையில் தானே இருக்குங்க. அவருக்கு எது அட்வான்டேஜ்னு தோணுதோ, தீதும் பிரதர் அவருக்கு தோன்றதை அவர் பண்ணுவார். அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ்.